கேள்விப்பட்டிருக்கேன். இங்க அம்மா கூட கேள்விப்படுறேன். அப்பா என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? உன்னை மரகத்தை குடும்பப்படுத்தல, திட்டல, ஒரு நாளும் உன்னை தள்ளி போன்னு சொன்னதில்ல. ஆனா அன்புங்கிற பேர்ல உனக்கு அவ தீராத வழியை தர்றாளம்மா. அது எனக்கு புரிஞ்சும் கையால் ஆகாத மாதிரி இருக்கேனம்மா. உனக்காக என்னால ஒரு வார்த்தை பேச முடியலையம்மா. பா ப்ளீஸ் பா, நீங்களே சொல்றீங்கல்ல என் மேல அம்மா அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்கன்னு. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்ப அந்த அன்பு எனக்கு வலிய கொடுக்குதுன்னு சொல்றதுல என்னப்பா நியாயம் இருக்கு? அம்மா எனக்கு செய்யற எல்லாத்தையும் அன்பாலதான் செய்யறாங்க. அவங்க மனசுல கொஞ்சம் கூட ஒரு தப்பான எண்ணமே இல்லப்பா. அந்த தூய்மையான மனசுக்கு நான் என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவேன்ப்பா. இல்லம்மா, என்னாலதான் நீ கஷ்டப்படுறேன்னு தோணுது. அத நானே சரி பண்றேன்ப்பா. அப்பா அது என்னோட விதிப்பா. அப்பாவும் உன் மேல அன்போட அக்கறையோட இருக்கம்மா. என் முயற்சியால உன் விதியை மாத்துமா. புனிதா ஒரு நிமிஷம் இல்ல, நீ உடனே போய் நல்லா பளிச்சுன்னு ஒரு புடவை கட்டிட்டு வா. எதுக்கு? எதுக்கா? நீ நான் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும். எடுத்து நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம வீட்டு வாசல்ல நல்லா பெருசா ஒரு பேனர் வைக்கணும். எதுக்கு இப்ப பேனர்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லாத புனிதா, எனக்கு ஆசையா இருக்கு. நீ புடவை கூட மாத்த வேண்டாம், இது கூட நல்லா தான் இருக்கு. உனக்கு தான் எந்த புடவை கட்டினாலும் நல்லா இருக்குமே. மாமா எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். என்னப்பா கேக்குற? என்ன வல்லவா? எங்க நிச்சயதார்த்தத்துக்கு வாசல்ல ஒரு பேனர் வைக்கணும். அதுக்கு நானும் புனிதாவும் இப்படி வணக்கம் வச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டா வர்றவங்கள வரவேற்கிற மாதிரி இருக்கும்ல. அதான் போட்டோ எடுக்கவான்னு புனிதாவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வல்லவா, அதெல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம்ப்பா. நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் தான் இருக்க போறோம். பேனர்லாம் வேண்டாம்ப்பா, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா எங்க நடக்க போகுது இது? வீட்ல தானே. அப்ப வீட்டை சேர்ந்தவங்க தானே இங்க இருக்க போறாங்க. இங்க எதுக்கு பேனரு அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு? நல்ல ரெண்டு பேரையும் அழகா படம் பிடிச்சு கொட்டை எழுத்துல உங்க ரெண்டு பேர் பேரையும் போட்டு அந்த இது பேனரு அதை கொண்டுகிட்டு போய் நம்ம கம்பெனி முன்னால வையி, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வெளியே வைக்கிற நடு கூட்டத்துல கொண்டாந்து வைக்கிறேன்னுட்டு போடா. அதான் என் மருமகளுக்கு பிடிக்கல. என்னமா? அதான் நான் வேண்டான்னு சொல்றேன்ல மாமா. அண்ணி வெக்கப்படுறாங்க போல இருக்கு. அண்ணா இப்பெல்லாம் சேர்ந்து நின்னு போட்டோ எடுக்கணும்னே இல்ல. நீயும் அண்ணியும் சேர்ந்து நிக்கிற மாதிரி போட்டோஷாப்ல கூட பண்ணிடலாம். யாழ்னி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சு வச்சிராத. யோ மாம்சே, இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அந்த ரேஞ்சுக்கு யோசியேன். வணக்கம் வைக்கிற மாதிரி எடுக்கிறதுலாம் பழைய ஃபேஷன். டேய் நீ சும்மா இருக்கியா? நான் தான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீ கோவப்படுறீங்க? உங்களுக்கு எங்க அண்ணன் கூட போட்டோ எடுத்துக்கிறதுல இஷ்டம் இல்ல போல இருக்கே. நீ சும்மா இரு. அப்படிலாம் இல்ல, புனிதாவுக்கு வெக்கம், அதான் காரணம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போறேன். என்ன புனிதா இப்படி பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணி விட்டுட்டு போற? இது நல்லாவா இருக்கு? இந்த பாருங்க, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வரேன். எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம் பாக்குறீங்க? புனிதா தான் வேண்டான்னு சொல்றாள்ல. அது இல்லங்க, வல்லவன் ஆசைப்படுறான், அதான். இந்த பாருங்க, என் பொண்ணு வேண்டான்னு ஒரு விஷயத்த சொன்னா அது வேண்டாம் தான். அவளை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. மாமா, கல்யாணம்லாம் வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு பேனராவது வைக்கணும்னு எனக்கு ஆசை. டேய் சும்மா இருற வளவராயா. இந்த பாருங்க, அவன் தான் சின்ன பையன் எதை பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு என் பொண்ணை நிக்க வச்சு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, இவளை கேட்காம யாராவது பேனர் வைக்கிறேன் போஸ்ட் ஓட்டுறேன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். யாராவது அதிக பிரசங்கத்தனமா பண்ணீங்க,
அப்புறம் என்னங்க ஐயோ மணிகண்டா தண்ணி எடுத்து வா என்னங்க? என்னாச்சு சீக்கிரம் சீக்கிரம் என்னங்க ஒரே ஏறிடுச்சா புடிங்க, புடிங்க. புடிங்க புடிங்க மெதுவா கொஞ்சம் பா ஆசுவாசப்பட்டு தண்ணி குடிங்கப்பா குடிங்க பாத்து மெதுவா பாத்துப்பா மெதுவாங்க வாங்கப்பா நீங்க வாங்கப்பா உள்ள போலாம் ரெஸ்ட் எடுங்க வாங்க புடி வாங்க வாங்கப்பா பாத்து உட்காருங்க உட்காருங்கப்பா பாத்து அப்பா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கப்பா ரெஸ்ட் எடுங்கப்பா சரிம்மா சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நீ போ இல்லப்பா நான் நீ போம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ போமா சரி நானும் புனிதாவும் சேர்ந்து நிக்கிற பேனர் வச்சா அது அந்த கபிலன் பைய பாப்பான்னு நினைச்சேன் ச்சே! மாமா வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு கபிலன் மேல எல்லாருக்கும் இன்னும் எவ்வளவுதான் கோவமோ பேனர் வைக்கிறதே கபிலன் பாக்குறதுக்காக தானே வல்லவன் மாமா சொல்றாரு கபிலன் நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி என் பிரிவை இந்த இழப்ப தாங்கிக்கிறீங்க கபிலனுக்கு ஃபோன் பண்ணலாமா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுமே இல்ல வேணாம் அமுதாக்கு கால் பண்ணி பேசலாம் புனிதானி தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். அமுதா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேடம். அண்ணனுக்கு ஃபோன் போடுறதுக்கு பதிலா எனக்கு கால் பண்ணிட்டீங்களா? அண்ணன் கிட்ட கொடுக்கட்டுமா? இல்ல அமுதா, நான் உனக்கு தான் கூப்பிட்டேன். கபிலன் எப்படி இருக்காரு? சாப்பிட்டாரா? அதை ஏன் கேக்குறீங்க மேடம்? சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டாரு. எப்பவும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எதையோ பறி கொடுத்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. இருண்ண. அமுதா, நீ தானே அண்ணனை பாத்துக்கணும். அவரை சாப்பிட சொல்லு. மேடம், அதை நீங்களே சொல்லிடுங்க மேடம். ஏய் அமுதா, ஒரு நிமிஷம் பேசு. சொல்லுங்க புனிதா. ஒன்னும் இல்ல கபிலன், சும்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன். நீங்க சாப்பிடலன்னு அமுதா சொன்னா. ஏன் கபிலன், ப்ளீஸ்